சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமான பற்றியும் சிவன் அடியார்கள் பற்றியும் நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோட இன்ட்ரெஸ்ட்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருக்கோம். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, மாதந்தோறும் அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய அதிசய சிவன் கோவில் எங்க இருக்கு, இதை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மாதந்தோறும் அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய அதிசய சிவன் கோவில் என்ன அப்படின்னா, விளமல் பதஞ்சலி மனோகரர் திருக்கோவில். இந்தியாவோட சிவாலய மரபுகள்ல ரொம்ப புனிதமா கருதப்படக்கூடிய வழிபாடுகள்ல ஒண்ணுதான் இந்த அன்னாபிஷேகம். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உணவளித்து காக்கக்கூடியவரான ஈசனுக்கு நன்றியை செலுத்தக்கூடிய விதமா சாதத்தால சிவலிங்கத்தை மூடி செய்யப்படக்கூடிய இந்த அபிஷேகம் ரொம்ப ஆன்மீக அர்த்தம் கொண்டது. பொதுவா பெரும்பாலான சிவாலயங்கள்ல ஐப்பசி மாத பௌர்ணமி நாள்ல மட்டும்தான் அன்னாபிஷேகம் நடைபெறுது. அந்த நாள்ல சமைத்த சாதத்தை குலைவா வடிச்சு சிவலிங்கத்துக்கு மேல அடுக்கி அலங்காரம் செஞ்சு அதுக்கப்புறமா அபிஷேகம் செஞ்சு இறைவனை வழிபடுறது வழக்கம்தான். அன்னாபிஷேக தரிசனம் ரொம்ப அரிதானதாவே கருதப்படுது. ஒரு அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்யறது கோடி லிங்கங்களை ஒரே நேரத்துல தரிசனம் செஞ்ச பலனை கொடுக்கும்னு சிவபுராணங்களே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தமிழகத்துல ஒரு அதிசய திருத்தலம் இருக்கு. அங்க வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல, மாதந்தோறும் அமாவாசை நாள்ல அன்னாபிஷேகம் நடைபெறுது. இந்த அரிய புனித தலம்னா திருவாரூர் கிட்டக்க இருக்கக்கூடிய விளமல் பதஞ்சலி மனோகரர் திருக்கோவில். இந்த புனித சிவாலயம் திருவாரூர் டு தஞ்சாவூர் சாலையில திருவாரூர்ல இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு. பழமையான சிவாலய மரபுகளை இன்னும் பாதுகாத்து நிற்கக்கூடிய இந்த திருக்கோவில் பக்தர்களோட மனசுல ரொம்ப ஆன்மீக மரியாதையே பெற்றிருக்கு. இந்த தலத்துல அருள் கொடுக்கக்கூடிய இறைவன் பதஞ்சலி மனோகரர். அவர் மண்ணால உருவான சுயம்பு லிங்கமா கிழக்கு நோக்கி அருள் கொடுக்கிறாரு. தல புராணம் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த தலத்தோட வரலாறு ரொம்பவே பழமையானது. சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்தை தரிசனம் செய்ய விரும்பின பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபாத முனிவரும் பூமிக்கு வந்து கடுமையா தவம் செஞ்சாங்க. பதஞ்சலி முனிவர் தன்னோட உடலை பாம்பு வடிவமா மாற்றி கொண்டு தவம் செஞ்சாரு. வியாக்கரபாதர் தன்னோட கால்களை புலியோட கால்களா மாத்திட்டு இறைவனை வழிபட்டாரு. இவங்க 2 பேருமே இந்த தலத்துல மணல்ல சிவலிங்கத்தை செஞ்சு சிவனை ஆராதனையும் செஞ்சாங்க. அவங்களோட பக்தி மற்றும் தவத்தை கண்டு சிவபெருமான் அவங்களுக்கு அருள் காட்சியும் கொடுத்தாரு. அதோட மட்டும் இல்லாம அஜபா நடனம் ஆடி தன்னோட திருவடியையும் காட்டி அருள் கொடுத்தாரு. அந்த தெய்வீக திருவடி ருத்ர பாதம் அப்படின்னு போற்றப்படுது. அதனால இங்க இருக்கக்கூடிய அருள் கொடுக்கக்கூடிய சிவபெருமான் பதஞ்சலி மனோகரர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமத்தையும் பெற்றாரு. விளமல் அப்படின்ற பெயர் வந்த காரணம் என்ன அப்படின்னா, விளமல்ன்ற சொல்லுக்கு திருவடி அப்படின்னு அர்த்தம் உண்டு. இறைவன் தன்னோட திருவடிய முனிவர்களுக்கு காட்டிய தலம்ன்றதுனால இந்த இடம் விளமல் அப்படின்னு அழைக்கப்பட்டதா தலப்புராணம் சொல்லுது. மூல ஸ்தானத்தோட அதிசயத்தை பத்தி பார்க்கலாம். இந்த கோவிலோட கருவறையில ரொம்ப அபூர்வமான தரிசனம் கிடைக்குது. ஒரே சன்னதியில 3 தெய்வீக காட்சிகளை நம்மளால தரிசனம் செய்ய முடியும். முன்புறம் சிவபெருமானோட திருவடி, நடுவுல சிவலிங்கம், பின்னாடி நடராஜர். தீபாராதனை நேரத்துல தீப ஒளி லிங்கத்துல பிரதிபலிச்சு லிங்கமே ஜோதி வடிவமா மிளிரும். அந்த தரிசனம் பக்தர்களோட மனச ஆழமா தொடும். மாசந்தோறும் நடைபெறக்கூடிய அன்னாபிஷேகம் இந்த திருத்தலத்தோட ரொம்ப பெரிய சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு அமாவாசை நாள்லயும் அன்னாபிஷேகம் நடைபெறும். பக்தர்கள் தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறியதுக்காக சாதம் சமைச்சு கொண்டு வந்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. அந்த சாதத்தால சிவலிங்கத்தை முழுவதும் அலங்காரம் செஞ்சு அதுக்கப்புறமா அபிஷேகம் செஞ்சு வழிபடுறாங்க. இந்த தரிசனம் ரொம்பவே அரிதானதும் புனிதமானதுமா இருக்கும். முன்னோர்களுக்கான சிறப்பு வழிபாடு என்னன்றத பத்தி பார்க்கலாம். அமாவாசை நாள்ல இங்க ஒரு முக்கியமான வழிபாடு நடைபெறுது. கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் போற்றப்படுது. பக்தர்கள் முதல்ல அந்த தீர்த்தத்துல நீராடிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ள போய் இறைவனை தரிசனம் செய்வாங்க. முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க இந்த அமாவாசை நாள்ல இங்க வந்து அன்னாபிஷேகம் செஞ்சு மோட்ச தீபம் ஏற்றி முன்னோர்கள் மோட்சம் பெற வேண்டி பிரார்த்தனையும் செய்யறாங்க. இங்க அமாவாசை விளக்கு ஏற்றி வழிபட்டா முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சு தலைமுறைக்கு ஆசி தருவாங்கன்னு நம்பப்படுது. நெற்றிகண் கொண்ட அம்பாள் பத்தி பார்க்கலாம். இந்த தலத்தோட அம்பாள் மதுர பாஷினி அம்மன். சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் இருக்கிறது மாதிரியே இந்த தல அம்பாளுக்கும் குளிர்ச்சியான நெற்றிக்கண் இருக்கு. அவள் 34 வகையான நலன்களை அருள் புரியக்கூடிய தெய்வமாவே போற்றப்படுறா. இதனால இந்த தலம் வித்யா பீடம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குழந்தைகளை பள்ளியில சேர்க்கிறதுக்கு முன்னாடியே அம்மனுக்கு தேன் அபிஷேகம் செஞ்சு அந்த தேனை குழந்தையோட நாவல தடவி கல்வி மேம்பாடு வேண்டி பிரார்த்தனை செய்யறாங்க. பேச்சு குறைபாடு இல்லைன்னா திக்குவாய் பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளும் அம்மனை வந்து வேண்டி வணங்கிக்கிட்டா குணமாகும் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க. இந்த கோவில்ல பல அபூர்வமான தெய்வீக காட்சிகளும் இருக்கு. தலை திருப்பிய நந்தி, விஷ்ணுவோட தலையில சிவபெருமானோட திருவடி, யம சண்டிகேஸ்வரர், 2 ஐராவதங்களுக்கு நடுவுல மகாலட்சுமி இருக்கிறா.
8 கைகள் கொண்ட துர்க்கை இருக்கிறா. மேலும் இந்த தலம் ராகு கேது தோஷ நிவர்த்திக்கு ரொம்ப புகழ் பெற்றதாவும் இருக்கு. இங்க ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயமும் இருக்கு. இங்க நவக்கிரக சன்னதி கிடையாது. ஏன்னா இறைவன் தன்னோட திருவடியை காட்டிய தலம்ன்றதுனால எல்லா கிரகங்களும் இங்க சிவபெருமானோட திருவடிக்குள்ள அடக்கினதாவே கருதப்படுது. ராமாயணத்துல வரக்கூடிய தசரத மன்னன் புத்திர பாக்கியம் வேண்டி வழிபட்ட தலங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு ஐதீகம் சொல்லுது. தீராத நோயால் அவதிப்படுறவங்க, வாழ்க்கை பிரச்சனைகளால துன்பப்படக்கூடிய மக்கள் இங்க வந்து அக்னி தீர்த்தத்துல நீராடி அன்னாபிஷேகம் செஞ்சு சிவபெருமான வேண்டிக்கிட்டா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் அனுபவ பூர்வமாவும் சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த திங்கட்கிழமை சிவபெருமான பற்றி இன்னொரு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.